ஹாய் எவ்ரிவன். ஸோ 10th ஸ்டாண்டர்டுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ. ஆக்சுவலாக நாளைக்கு எக்ஸாமு டைமே இல்லை, லீவே இல்லை. ஸோ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இப்போ வந்து ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி 3ஆக பிரிச்சுக்கலாம். என்னென்னா பயாலஜி 3ஆக பிரிச்சுக்கலாம். இப்போ என்னென்னா சுத்தமாக நான் படிக்கல, ஒன்றுமே தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்க தான் இந்த வீடியோவே. மெயினாக பாஸும் பண்ணணும், ஒரு டீசெண்டான ஸ்கோர் பண்ணணும், ஒரு 75க்கு 50 எடுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ பொருந்தும். ஃபஸ்ட்டு சூஸ் த பெஸ்ட் ஆன்சர். படிக்க முடியலன்னா பரவாயில்ல, ஒதுக்கி வச்சுட்டு காலையிலாவது படிங்க. பட் இப்போ ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரியாவது நைட்டுக்குள்ளே முடிச்சிருங்க. பயாலஜி கூட காலையில் படிச்சுக்கலாம், ஈஸி தான். இப்போ நான் சொல்லக்கூடிய கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா யூனிட் 1ல் மட்டும்தான் கொஞ்சம் ஹெவியாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் எல்லாமே படிச்சிருப்போம் மிட்டம்லே. ஸோ அது மட்டும் தான் ஹெவியாக இருக்க தவிர மீதியெல்லாம் ஈஸியாக தான் இருக்கும். பாருங்களேன், இப்போ யூனிட் 1ன்னு எடுத்திங்கன்னா ஃபிசிக்ஸில் ரோமன் நம்பர் 6ல் 1 4 7 6. ஏன்னா தமிழ் மீடியம் இருக்கனால தான் நம்பர் நோட் பண்ணியிருக்கேன். புக் எடுத்து நோட் பண்ணுங்கள். ரோமன் நம்பர் 8ல் 1 2 3 4 6. இந்த லெசனில் நியூட்டன்ஸ் லான்னு கொஸ்டின் இருக்குது. ஃபஸ்ட் லா, செகண்ட் லா, தேர்ட் லா. செகண்ட் லாவது ஒழுக்கமாக படி, இல்லை 3 லா படித்தனா ஈஸி 4 மார்க்கில் கேட்பான். அப்புறம் லீனியர் மொமெண்டம் இதெல்லாம் நல்லா படிச்சுக்கோ. நியூட்டன் செகண்ட் லாவோட டெரிவேஷன் போட்டுப்பார். இனர்சியா நல்லா படி. இதெல்லாம் படித்தா போதும். யூனிட் 2ல் 1 2 5 6 9. யூனிட் 2ல் வந்து 2 மார்க் வந்து ரொம்ப ஈஸி. ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், ஸ்னெல்ஸ் லா, அப்புறம் அந்த கான்வெக்ஸ் கான்கேவ் இதில் ஈஸி. ரோமன் நம்பர் 7ல் ஃபஸ்ட் ஒன் தேர்ட் ஒன். ஸோ ஹைப்பர்மெட்ரோஃபியா மயோஃபியா இந்த கொஸ்டின் கண்டிப்பாக வரும். தேர்ட் ஒன் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட்டு, ஒளியின் பண்புகள். யூனிட் 3 வந்து பார்த்திங்கன்னா ரோமன் நம்பர் 6ல் 1 4 5 3 2 மார்க்கு. சார்லஸ்லா பாயில்ஸ்லா கண்டிப்பாக ஒரு லா வரும். யூனிட் 3ல் 7th ரோமன் நம்பர் ஃபஸ்ட் ஒன் ஐடியல் கேஸ். ஸோ யூனிட் 4 வந்து ரோமன் நம்பர் 6ல் ஃபஸ்ட் ஒன் ஃபோர்த் ஒன். ரோமன் நம்பர் 7ல் 4th தேர்ட். இந்த ஓம்ஸ்லா, இந்த ரெசிஸ்டிவிட்டி கண்டக்டிவிட்டி, இந்த மாதிரி தான் சொல்லியிருக்கேன், வேறு எதுவுமே நான் சொல்லலை. ரோமன் நம்பர் 8ல் 1 2 3 5. அது ஏன் சார் இவ்வளோ சொல்லியிருக்கீங்க? இந்த லெசனில் தான் 7 மார்க்கே கேட்பாங்க. 2 3 5. இந்த 2ம் 3யும் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் கரண்ட்டு, அந்த கொஸ்டின் ரொம்ப ஈஸி. அது 7 மார்க்கில் கேட்டே இருக்கான். ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங், அப்புறம் வந்து ஹீட்டிங் எலமெண்ட் என்ன அப்படிங்கிறதாலே 7 மார்க்கில் கேட்குறான். ஏன்னா ஒட்டுக்கா சேர்த்தி 5th கொஸ்டின் வந்து எல்இடி பல்பு, எல்இடி டிவி வந்து உங்களுக்கு வந்து ஒரு 3 பாயிண்ட் எழுதுனா போதும். ஃபஸ்ட்டு கொஸ்டின் ரெசிஸ்டன்ஸ் சீரிஸ் பேரலல் தெரிலனா ஏதோ ஒரு வீடியோ பார்த்தா படி, கண்டிப்பாக நாளைக்கு வரும். சீரிஸ் பேரலல் ஒரு வேளை கஷ்டமாக கேட்கணும்னா கேட்கலாம், கண்டிப்பாக அந்த சீரிஸ் பேரலல் படிக்கணும். இப்போ ஸ்ட்ரெயிட் 7 மார்க்லாம் என்ன ஃபிசிக்ஸில் இருக்கும் அப்படின்னு பார்த்துடலாம். ஸ்ட்ரெயிட் 7 மார்க் கேட்குறது கொஞ்சம் கஷ்டம் தான், 2 மார்க் பூத்து வாங்க உள்ளார. பட் 7 மார்க்குன்னு கேட்டால் லீனியர் மொமெண்டம் கேட்கலாம். ஃபஸ்ட்டு லெசனில் ஐடியல் கேஸ், நல்லீபு வாய்வு, ரெசிஸ்டன்ஸ் சீரிஸ் பேரலல், மின்தடையின் தொடர் இணைப்பு, பக்க இணைப்பு 4th லெசனில், மயோஃபியா ஹைப்பர்மெட்ரோஃபியா, நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன். இதெல்லாமே வந்து பண்ணிக்கிறது நமக்கு வந்து டைரெக்டாக 7 மார்க்கில் கேட்கக்கூடிய ஒரு கேள்விகள். ஸோ இதுதான், இதையாவது ஒழுக்கமாக லாஸ்ட்டில் படிங்க, ஓகேவா? அடுத்தது வாங்க கெமிஸ்ட்ரி பாருங்கள், நான் எழுதியிருக்கிறதே இவ்வளோ தான். ஸோ ஒன்றும் இல்லைங்க, இதில் ஒரு 4 கேள்வி இருக்குது. கண்டிப்பாக 4 கேள்வி நாளைக்கு வரும். மாடர்ன் அட்டாமிக் தியரி, அதாவது நவீன அணுக்கொள்கை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கேள்வி ஃபஸ்ட்டு லெசனில் 5 பாயிண்ட்டாவது ஒழுக்கமாக படிச்சிரு, கண்டிப்பாக வரும். அடுத்தது 4th 5th அப்ளிகேஷன் ஆஃப் அவாகட்ரோவில் ஆட்டம்ஸ் மாலிகுல், அணு மூலக்கூறு. ஸோ இந்த 2 வேறுபாடு வந்து கண்டிப்பாக வரும். 2 மார்க்கில் 1 3 4 5 படிச்சிரு, ஈஸி தான். யூனிட் 8 ரோமன் நம்பர் 6ல் 3 4. இந்த கொஸ்டின் கேட்காத கொஸ்டின் பேப்பரே இல்லை. ரஸ்ட் ஈக்குவேஷன் கண்டிஷன். இந்த ஈக்குவேஷன் எழுதுனா மார்க் கிடைக்காது. ஈக்குவேஷன் தயவுசெய்து எழுதுங்க. ரஸ்ட்டுக்கு துரிப்புடித்தல் அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க. யூனிட் 9 ரோமன் நம்பர் 6ல் 1 4 3. இது ஒரு சப்ப கொஸ்டின். யூனிட் 5ல் 1 2 5 7. இதில் ஒரு கொஸ்டின் இருக்குது, ஹைக்ரோஸ்கோபிக் டெலக்கன்ஸ், நிறமுறிஞ்சி அப்படிங்கிறன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க. சேச்சுரேட்டட் அன்சேச்சுரேட்டட் ஃபஸ்ட்டு கொஸ்டின். MgSO4 7H2O இந்த கொஸ்டினும் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ இதுதான் இங்கே நான் வந்து சொல்லியிருக்கேன் தவிர வேறு எதுவுமே நான் சொல்லலை. ஸோ இதையாவது ஒழுக்கமாக பார்த்துட்டு போங்க. அதுவும் அந்த மாடர்ன் அட்டாமிக் தியரி பார்க்காம போயிடாதீங்க, ஃபெயில் ஆகிடுவீங்க. அதே மாதிரி யூனிட் 9ல் ஹைக்ரோஸ்கோபிக் டெலக்கன்ஸ் பார்க்காம போயிடாதீங்க. யூனிட் 8ல் இந்த ரஸ்ட்டு பார்க்காம போயிடாதீங்க. இதெல்லாம் கடைசி நிமிஷத்தில் ஒரு கெமிஸ்ட்ரியில் ஒரு 10 மார்க் எடுக்கலாம் அப்படின்னு. பயாலஜியில் இவ்வளோ தான் இருக்குது. நமக்கு இவ்வளோ யூனிட் இருக்குது, எப்படி சார் படிக்கிறதுனா ஸ்ட்ரைட்டாக வர 7 மார்க் ஃபஸ்ட் சொல்லிடுறோம். ஒரு 3ன்னு சொல்கிறோம் பாருங்கள். டிஎன்ஏ, இந்த டிஎன்ஏ நிறைய பேர் படிக்கவே மாட்டீங்க. டிஎன்ஏ வந்து ஒரு 7 பாயிண்ட் இருக்கும் கையில். ஒரு 6 பாயிண்ட் அது படித்து டயக்ராம் போட்டு சிக்னிஃபிகன்ஸ் ஒரு 3 பாயிண்ட் எழுதி விடு. டிஎன்ஏ கட்டாயம் ஒரு ரோமன் நம்பர் 7ல் 2nd 18th யூனிட்டு. அதே மாதிரி யூனிட் 12ல் லைட் டிபெண்ட் லைட் இண்டிபெண்ட்னு ஒரு கேள்வி இருக்குது. அந்த கேள்வியும் நீ வந்து படிச்சுக்க, ரொம்ப ஈஸி. ரோமன் நம்பர் 7ல் 3rd ஒன் நினைக்கிறேன். அதே மாதிரி யூனிட் 14ல் நல்லா கேட்டுக்கோ. யூனிட் 14ல் ரோமன் நம்பர் 7ல் 2nd 5th, அதாவது ரத்தத்தின் பணிகள், ஃபங்க்ஷன் ஆஃப் பிளட்டு, கண்டிப்பாக 7 மார்க்கில் கேட்க வாய்ப்பு இருக்குது. டிரான்ஸ்பரேஷன், பாய்ச்சல், கண்டிப்பாக இந்த கொஸ்டினும் கேட்க வாய்ப்பு இருக்குது. யூனிட் 15ல் வந்து பார்த்தீங்கன்னா 2 கேள்வி தான். ரோமன் நம்பர் 8ல் ஃபஸ்ட் ஒன் 6th ஒன். இது படிக்க மாட்டிங்களா? யூனிட் 16 பாருங்கள். அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்ல மாட்டேன் பாருங்கள். யூனிட் 17ல் ரோமன் நம்பர் 7ல் ஒவ்யூல் கொஸ்டின்.
இப்போ நான் சொன்னது எல்லாமே ஸ்ட்ரெயிட் 5 மார்க் சரிங்களா, சாரி ஸ்ட்ரெயிட் 7 மார்க். இந்த யூனிட் 15ல் இருக்கக்கூடியது நியூரான் அண்ட் கிளாசிஃபை நியூரான் டயக்ராமாவது பாருங்கள். கிளாசிஃபை நியூரான் கண்டிப்பாக கேட்பான் சரிங்களா. அடுத்தது யூனிட் 16ல் ரோமன் நம்பர் 7ல் 1 2 7 9 இந்த கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்கப்பா, படிங்க. அதே மாதிரி யூனிட் 13ல் ரோமன் நம்பர் 5ல் 2 3 8 ரேபிட்டோட டென்டல் ஃபார்ம்லா சிஎன்எஸ் ஸ்டாண்ட் ஃபார் இந்த கொஸ்டின் சொல்கிறேன். அப்புறம் ரோமன் நம்பர் 6ல் செகண்ட் ஒன் பேராசிட்டிக் அடாப்ஷன் ஆஃப் லீச் அட்டை பூச்சியோட முக்கியத்துவங்கள் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ அடுத்த யூனிட் 14 15 16 பாருங்கள் 4 கொஸ்டின் தான் சொல்லியிருக்கேன். இதில் பாருங்கள் யூனிட் 17ல் ஒரு 3 கொஸ்டின் சொல்லியிருக்கேன்ல, அந்த 3மே மொக்க கொஸ்டின் ஒரு 5 நிமிஷம் கொஞ்சம் படிச்சிடலாம். ஸோ இது படிக்க எத்தனை நேரம் ஆகும் பார்த்துக்கோங்க. அண்ட் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், ஏபின்னு போட்டு கேட்குற கேள்வி அண்ட் 7 மார்க்லையும் கேட்குற கேள்வி ஏபின்னு போட்டு இதுதான். யூனிட் 18ல் 1 2 3 4 5 ஒகசாக்கி ஃப்ராக்மெண்ட்ஸ் இது யாருமே படிக்க மாட்டாங்க. மெண்டில் பியா பிளான் ஆலோசோம்ஸ் ஃபெனோடைப் ஜெனோடைப் யூப்ளாய்டி இந்த 5 கொஸ்டின் தயவு செய்து படிச்சாங்க. ஈஸி தான், ஒரு காமன் நேரம் இருந்தால் படிச்சலாம். ஸோ இவ்வளோ தான் பயாலஜியில் முக்கியமான படங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்சிசோம் படம், அதுக்கப்புறம் வந்து யூனிட் இதில் வந்து ஒவ்யூல் டயக்ராம் பார்த்துக்கோங்க. மீதி எதுவுமே இல்லை, நியூரானோட டயக்ராம் பார்த்துக்கோங்க. வேறு ஏதாவது சொல்லணுன்னா நான் ப்ரீவியஸ் வீடியோவில் போட்ட டயக்ராம் நீங்கள் அனைத்துமே பார்த்து தான் ஆகணும். ஸ்பெர்ம் டயக்ராம், ஓவம் டயக்ராம், அதுக்கப்புறம் வந்து ஆந்தர் டயக்ராம் எல்லாமே பார்த்தாங்க. தைராய்டு கிளாண்டு இதெல்லாம் பார்த்து தான் ஆகணும். ஓகேவா, நிறைய இருக்குது, அது நான் போன வீடியோவில் சொல்லிட்டேன். டயக்ராம் பார்க்கணுன்னா அதெல்லாம் பார்த்துக்கோ டைம் இருந்தால். ஸோ ஏன்னா இதுக்கே டைம் இல்லை இல்லையா. ஸோ நியூமெரிக்கல் ப்ராப்ளம் கேட்டிங்க. நியூமெரிக்கல் ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் கம்பல்சரியில் அவ்வளோ வர வாய்ப்பு இல்லை. கெமிஸ்ட்ரி சம்ஸ் தான் அதிகமாக கறக்க வாய்ப்பு இருக்குது. கெமிஸ்ட்ரியில் இருக்கிற ஹார்ட்ஸ் கொஸ்டின்லாம் படிச்சிரு. 3 லெசனில் ஹார்ட்ஸ் கொஸ்டின் இருக்கும். ஹார்ட்ஸ் கொஸ்டின் வந்து கம்பல்சரியில் கேட்க நிறைய வாய்ப்பு இருக்குது. கெமிஸ்ட்ரியில் ஃபஸ்ட் லெசனில் புக் பேக் சம்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது. புக் பேக்கில் நான் ஆல்ரெடி கொடுத்துட்டேன் கொஸ்டின், அந்த இதை வாய்ப்பு இருக்குது. மித்தபடி எதுவுமே வந்து கம்பல்சரியில் கேட்க வாய்ப்பே கிடையாது. ஸோ இதுதான் வந்து நாளைக்கு கொஸ்டின் பேப்பர். கண்டிப்பாக இதுலையாவது நீங்கள் வந்து இதையாவது படிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு 50 மார்க் மேலேயே 1 மார்க்கும் சேர்த்து எடுத்துடலாம். 75க்கு கடைசி நிமிஷம் கொஸ்டின் இதையாவது விட்டுறாத. தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபெயில் ஆயிடாதீங்க. தேங்க்யூ.